அத்தை, நானும் அவங்க கார்லயே வந்துடுறேனே. ஆஹா, அப்படி வரக்கூடாதுமா. அண்ணே, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. இந்த பொண்ணு பாக்க அச்சசலா என்ன மாதிரியே இருக்கா? அப்போ இவதான் என் மக ஸ்வேதாவா? இத்தனை வருஷமா காணாம போன என் பொண்ணு திரும்ப கிடைச்சிட்டாளா? வா போலாம். சரிங்க அத்தை. அண்ணா, இன்னும் கூட வேகமா போங்கண்ணா. சொல்லு ராசத்தி. அம்மா, காலையில என் பொண்ணு கிடைக்க போறான்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னல. ஆமா, பொண்ணு கிடைச்சிட்டாமா. நான் அவளை பாத்துட்டேன். அம்மா, என்ன ராசாத்தி சொல்ற? காணாம போன என் பேத்தியை நீ பாத்துட்டியா? ஆமாமா, நான் பாத்துட்டேன். என் மகளை நான் பாத்துட்டேன். உன் பேத்திய பாத்துட்டேன். அம்மா, என் மகளை பார்க்க அச்சசலா என்ன மாதிரியே இருக்கம்மா. அம்மா, இத்தனை வருஷம் வேண்டியதுக்கு எனக்கு பலன் கிடைச்சிருச்சுமா. ரசத்தி, ரசத்தி, என் பேத்தி இப்போ உன் பக்கத்துல இருக்காளா? இல்லம்மா, நான் விநாயகர் கோவில் வாசல்ல தூரத்துல இருந்துதான் என் மகளை பார்த்தேன். நான் கிட்ட போறதுக்குள்ள அவ கார்ல ஏறி போயிட்டாமா. அம்மா, நான் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேம்மா. ரசத்தி, ரசத்தி, என் பேத்தியை விட்டுறாத ரசத்தி. இல்லம்மா, விட மாட்டேன், விட மாட்டேன். எப்படியாவது என் மகளை என்ன பிடிச்சிருவேம்மா.
நான் வீட்டுக்கு வரும்போது என் மகளோட தான் நான் வருவேன். ரசத்தி, நீ சொன்னது மட்டும் பலிச்சிட்ட. அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லம்மா. அம்மா, நான் என் பொண்ண பார்க்க அந்த சாமி தான் காரணம். நீ உடனே நம்ம வீட்டுல இருக்கிற சாமிக்கு விளக்கு போட்டு வேண்டிக்கோமா. சரி ரசத்தி, உடனே நான் வேண்டிக்கிறேன். சரிம்மா. அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. சரிம்மா. இன்னைக்குன்னு பார்த்து சென்டர்ல எனக்கு நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கு, அதனால என்னால போக முடியாது. நீங்க போயிட்டு வந்துடுறீங்களா? பிரேமி மேடம், என் பொண்ண நான் பார்த்துட்டேன். என்ன சொல்றீங்க? காணாம போன உங்க பொண்ணு ஸ்வேதாவியா சொல்றீங்க? ஆமா மேடம், நான் என் பொண்ண பார்த்தேன். அப்படியே அச்சஸ்ல என்ன மாதிரியே இருக்கா மேடம். ஆமா, உங்க பொண்ணு எங்க பாத்தீங்க? எப்படி பாத்தீங்க? என் பொண்ணு நான் திரும்ப தொலைச்சிட்டேன் மேடம். எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல. நான் ஒரு துரதிருஷ்டசாலி. நான் வாழறதே வேஸ்ட். ராசாத்தி மேடம், டென்ஷன் ஆகாதீங்க. ஒன்னும் ஆயிடல. உங்க பொண்ண கண்டுபிடிச்சிடலாம். எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது? 20 வருஷ போராட்டம் மேடம். உங்க பொண்ண காவேரி விநாயகர் கோயில்ல இருந்து வெளியே வரும்போது பாத்தேன்னு சொன்னீங்க. ஆமா. உடனே நீங்க காவேரி விநாயகர் கோயில போய் விசாரிங்க. உங்க பொண்ண பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கும். ஆனந்தாய நமக. மணி, வா வா உட்கார் மேரி. மாதவாய நமக. பாப்பா வந்து உட்காந்துக்கோ. திருமித்ராய நமக. மதுசூதனாய நமக. ஓம் விஷ்ணுவே நமக. இத கையில வாங்கிட்டு நான் சொல்ற மாதிரி சொல்லு. சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம். ஸ்வேதா, சொல்லுங்க பூமிகா அம்மா. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். கேளுங்க. இல்ல, சும்மாதான் கேக்குறேன். சப்போஸ் நீ மாதவனை கல்யாணம் பண்ணாம மாதவ அண்ணன் மேடிய கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வந்தா நீ என்ன பண்ணுவ? செத்துருவேன். மாதவனை தவிர வேற யாரையும் என்னால புருஷனா ஏத்துக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கண்டிப்பா செத்துருவேன். ஏன் பூமிகாமா இப்படி கேட்டீங்க? இல்ல, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத ஸ்வேதா. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி கேட்டேன். சரி, நீ ரெடி ஆகு. நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். என்ன இது? மேடிய கல்யாணம் பண்ணிக்கிறியானா செத்துரு வேண்டா ஸ்வேதா. இப்ப என்ன பண்றது? இந்த புஷ்பத்தை கும்பத்துல சேரு. மாப்பிள, அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த வேஷ்டி சட்டையை வாங்கிட்டு போய் மாத்திட்டு வா. மேடி, வா வா. நமக. ஓம் மதுசூதனாய. இப்படி வா மேடி. அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. வா 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 வா. நல்லா இருடா. நீ விரும்பின பொண்ணு ஒண்ணு கிடைச்சிருக்கா. நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கு. ஸ்வேதா, இவர் எதுக்கு மாப்பிள்ள மாதிரி மாலை போட்டுக்கிட்டு வராரு? வாங்க மேடி.
சார் 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 நில்லுங்க சார், எங்களை மாட்டி விட்டுறாதீங்க சார். தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க ப்ளீஸ் சார். என்னங்க சம்பந்தியமா அங்க இருக்காங்க, வாங்க உங்க நிக்கிறாங்களா? வேணாம் சார், வா வேணாம் போலாம். சார், சொல்றத கேளுங்க சார். சார் ஸ்வேதா, எனக்கு இந்த மாலை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. யூ ஆல்சோ லுக்கிங் கார்ஜியஸ். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்வேதா கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட வேண்டியதுதான். சம்பந்தி சம்பந்தியம்மா, சொல்லுங்க. அத்தை, போச்சு போச்சு செத்தோம். ஐயோ, வழுக்கு மரம் கல்பனாமா கிட்ட நம்மள பத்தி நல்லா போட்டு கொடுக்க போறான். கல்பனாமா நம்ம 2 பேருக்கும் பாட கட்ட போறாங்க. ஐயோ ஸ்வேதா, I want to tell something. என்னது சம்திங்கா? வெக்கம் வேறப்படுறான். ஐயோ, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஒருவேளை ஸ்வேதா கிட்ட ஐ லவ் யூ சொல்ல போறானோ? I ஐயோ, love. ஸ்வேதா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் பூமிகாமா. மேடி, Huh? உங்களை உங்க அம்மா கூப்பிட்டாங்க. Really? ம். ஸ்வேதா, நான் போய் எங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன். பாய். ஸ்வேதா, மேடி மாலையெல்லாம் போட்டுட்டு மாப்பிள்ள மாதிரி இருக்காருன்னு நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. அவர் ஆசைப்பட்டு கேட்டாருன்னு மாதவன் தான் கொஞ்ச நேரம் போட்டுக்கோன்னு சொல்லி அவருக்கு மாலையை போட்டு விட்டுருக்காரு. அந்த காரணத்தினால் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டோம். எப்படி எழுதியிருக்கான் பாரு, கதை எழுதுற மாதிரியே எழுதியிருக்கான். கௌதமிற்கு ஏற்ற சரியான ஜோடி சுருதிதான். அதனால் சுருதி கௌதம் கல்யாணம் செய்து கொள்வதே நன்று. நாங்க எப்படா சொன்னோம்? நாங்கள் எங்கள் தப்பை உணர்ந்து விட்டோம். இனி கல்பனாம்மா வீட்டு பக்கம் கூட வரமாட்டோம். மண்டையும் மாட்ட வச்சுட்டோம். ஐயோ, வழுக்க தலையா. இதை நாங்கள் எந்தவித வற்புறுத்தலும் இன்றி சுய நினைவுடன் ஒப்புக்கொண்டு இதை எழுதி கொடுக்கிறோம். இப்படிக்கு மரகதம் கண்மணி இப்படின்னு எழுதியிருக்கு. நாங்க எப்படா சொன்னோம்? தேங்காய் மண்டை தலையா. இந்த பத்திரத்துல நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தா ஸ்வேதா மாதவன் கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா அவ்வளவுதான். ஐயோ, நான் கல்பனா அம்மாட்ட போய் இந்த ரெக்கார்ட போட்டு காமிச்சு உங்க 2 பேரையும் மாட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் கல்பனா அம்மா கல்யாணத்தை நிறுத்தி உங்க 2 பேரும் மேலேயும் ஃப்ராடு கேஸ் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. பாத்துக்கங்க. அக்காவை ஏமாத்தி மன வளர்ச்சி இல்லாதவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்களா? இத உடனே அக்கா கிட்ட சொல்லணும். அத்தை, அந்த பால்கார பொண்ணு வழுக்கு மரம் சொன்னதெல்லாம் கேட்டுடுச்சு. அங்க பாருங்க. ஐயோ. அத்தை, இனிமே நம்ம என்ன பண்றது? ஸ்வேதா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த கரிசட்டி தலைய மண்டையில ஆணி அடிப்போம். அம்மா கூப்பிடுறா. நேரம் கட்ட நேரத்துல இவ வேற. ஐயோ, என்னம்மா சொல்லுமா. கண்மணி, கல்யாண கறி விருந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி. நாக்கு ஊறுது. ஸ்வேதா கல்யாணத்துக்கு வந்து நான் விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறேன்டி. லூசாமா நீ? நீ கறி விருந்துக்கு ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்து எங்க எல்லாரையும் மாட்டி விட போறியா? நான் எதுக்குடி உன்னை மாட்டி விட போறேன்? என்னதான் யாருக்குமே தெரியாத. நானு யாரோ ஒரு ஆள் மாதிரி சத்தமில்லாம வந்து விருந்து சாப்பிட்டுட்டு சத்தமில்லாம போயிடுறேன்டி. நான் உன்னை கல்யாணத்துல பார்த்தா கூட கண்டுக்கவே மாட்டேன்.
அம்மான்னு சொல்லவே மாட்டேன். ஐயோ, உன்னை யாரு சொல்ல சொன்னா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நீ எனக்கு பொண்ணே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன். போதுமா? சரி, வந்து தொலை. அப்பா, கண்மணி என்ன பான்னு சொல்லிட்டா. ஸ்வேதா கல்யாணத்துக்கு போய் கறி விருந்த ஒரு வெட்டு வெட்ட வேண்டியதுதான். சமையல் வேலையெல்லாம் ஆயிடுச்சுல்ல? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. அப்புறம் தாலி கட்டி முடிச்சோன்னா பந்திய ஆரம்பிச்சிடணும். தாராளமா ஆரம்பிச்சிடலாமா? அம்மா, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. என்ன சம்பந்தி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அத சொல்லலன்னா பெரிய சிக்கல் வந்துரும். என்னன்னு சொல்லுங்க. அத்தை, நீங்களே சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, எங்க குடும்பத்து மேல ஒரு சாபம் இருக்கு. சாபமா? என்ன சாபம்? அது மாப்பிள்ள தாலி கட்டும்போது பொண்ணு மாப்பிள்ள முகத்தை பாத்துட்டா அந்த திருமண பந்தம் ரொம்ப நாள் நிக்காது. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ள அல்ப ஆயுசுல போய் சேர்ந்துருவாரு. என்ன சொல்றீங்க சம்பந்தி? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சம்பந்தி. தாலி கட்டும்போது பொண்ணு மாப்பிள்ள முகத்தை பார்த்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை. இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் இல்ல. மாப்பிள்ள 100 வயசு வரைக்கும் நல்ல ஆயுசோட இருப்பாரு. அந்த சாபம் காரணமா தான் எங்க பரம்பரையில நடக்கிற ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள முகத்தை பூச்சரம் போட்டு மூடிடுவோம். அதுக்காகத்தான் நாங்க உங்ககிட்ட மாப்பிள்ள முகத்துல பூச்சரம் போடலாமான்னு மேலோட்டமா கேட்டோம். நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. வேற வழி இல்லாமதான் நல்ல நாள் அதுவுமா சங்கடமான சாப விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. என்ன சம்பந்தி நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? தாலி கட்டும் போது ஸ்வேதா மேடி முகத்தை பார்த்தா அதனால மேடிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. என் பையன் விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. உங்க சம்பிரதாயப்படி மாப்பிள்ளை முகத்தை பூச்சரத்தால மூடிடலாம். நல்லது சம்பந்தி, நீங்க சொல்றபடியே பண்ணிடுறோம். பாட்டி கை கொடுங்க, கை கொடுங்க. சூப்பர் பாட்டி, கலக்கிட்டீங்க பாட்டி. ஒரே பால்ல 6 அடிச்சிட்டீங்க. ஆடுற மாட்ட ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தான் கறக்கணும். நான் கறந்துட்டேன். அம்மா, உள்ள போலாம் வாங்க. உள்ள போனா உசுறு போயிடுமே. உசுறு போயிடுமா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? இல்ல ராசாத்தி, எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நான் இன்னைக்கு கறி தின்ன கூடாது. மீறி தின்னா கறி தொண்டையில சிக்கி செத்துருவேன். அதத்தான் சொன்னேன். இங்க பாரு, எனக்கு விருந்தெல்லாம் வேணாம். வா, நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம். ஏப்பா தம்பி 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 இருப்பா. வா ராசாத்தி, போயிடலாம். கோகிலம்மா, நீங்க சாப்பிட வந்தீங்க, ஆனா நான் அதுக்கு வரல. என் பொண்ணு இந்த மண்டபத்துல இருக்காளான்னு பார்க்க வந்திருக்கேன். நாதமோ நமே நமக. ஸ்ரீமதே சரகோபாயன் நமக. ஸ்ரீமதே விஸ்வேஸ்வராயன் நமக. அப்பாடி, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சது. ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் சொல்லி தொலையாத. திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. ஆமாமா, நான் எதுவும் சொல்லலமா. பூதத்ரதே நமக. பாவாயன் நமக. பூதாத்மனே நமக. பூத பாவனாய நமக. பூதாத்மனே நமக. பரமாத்மனே நமக.
ஓம் விஸ்வஸ்மை நமக, விஷ்ணவே நமக, கடற்காராய நமக, பூதபவ்ய கடவுளே நமக, பூதபவ்ய நமக, பூவாய நமக, பூதாத்மனே நமக, பூதபாவனாய நமக, பூதாத்மனே நமக, பரமாத்மனே நமக, அவ்யயாய நமக, புருஷாய நமக. வஜ்ரோத்னாய நமக. கொடுப்பா. சர்வமங்கள மாங்கல்யே விதேகே வந்திருக்கிறவா எல்லார்கிட்டையும் இந்த தாலியை காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. பிரீத்தி மா இத வாங்கி. மகாஷ்ணாய நமக, யாதவ உத்தமயானாய நமக, பத்மநாய நமக, அமரப்பிரபவே நமக, விஸ்வகர்மணே நமக, மனவே நமக, வாமனாய நமக, ராம்சவே நமக, மோகாய நமக, ஊர்ஜிதாய நமக, ரத்தாய நமக, திருதராத்மே நமக, நியமானமே நமக, யமாய நமக, வேதாத்திய நமக, விக்ரணே நமக, மாதவாய நமக, மதவே நமக, மகோபலாய நமக, மகாவீர்யாய நமக, கோவிந்தாய நமக, கோவிதாம்பதியே நமக, ரமணாய நமக. மரகதம், என்னய்யா? உங்ககிட்ட கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்ல. நான் யார கேட்டாலும் படிச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன படிச்சு சொல்லணும்? இந்த பத்திரத்துல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்லணும். அட பாவி மனுஷா, அந்த கிரைனர் தலைனுக்கு நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் மாதிரி இருக்கு. இது எப்படி அவன் கைக்கு வந்துச்சு? எப்படியோ வந்துச்சு. இத படிச்சு சொல்ல. நல்ல வேளை, வழுக்கு மரம் நம்ம கிட்ட கையெழுத்து போட்டு வாங்கின பத்திரம் இப்ப என் புருஷன் அரக்கு இருக்கனால திரும்ப நம்ம கைக்கே வந்துடுச்சு. ஸ்வேதா, அங்க பிரவுன் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு பாரு, அவர்தான் உன்னை பார்க்க வந்திருக்கிற மாப்பிள்ள மாதவன். போட்டோல நீ பாத்துட்ட, இப்போ நேர்லயும் பாத்துக்கோ. பூமிகா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்களா? இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே? ஸ்வேதா, மாப்பிளை பத்தி உனக்கு எல்லா விவரமும் தெரியுமா? நான் உனக்கு வரனா பார்த்த மன வளர்ச்சி கொண்டிய மாப்பிள்ள இவன் தான். இந்த பையனை அப்பா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்காம இப்ப ஏன் ஒத்துக்கிட்ட? ஸ்வேதா, அந்த தரகர் சரியான ஃப்ராடுமா. எங்க கிட்ட வந்து கமிஷன் கேட்டான், நாங்க குடுக்கல. அதான் உங்ககிட்ட வந்து ஏதேதோ சொல்லி உன் மனச குழப்பி இருக்கான். அக்கா, மண்டப வாசல்ல இருக்க பேனர்ல பொண்ணு மாப்பிள்ளன்னு போட்டு நீ கட்டிக்க போற மாப்பிள்ள போட்டோவும் உன் போட்டோவும் இல்லக்கா, மாப்பிள்ளையோட அண்ணன் போட்டோவும் உன் போட்டோவும் இருக்கு. பூமிகா ஒரு பையனை லவ் பண்றால, அந்த பையன் யார் தெரியுமா? அவன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்த மாதவன். ஆமா ஸ்வேதா, நீ மாதவன் நினைச்சிட்டு இருக்கிறவரோட பேரு மாதவன் இல்ல, கௌதம். நானும் அவரும் லவ் பண்றோம். அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தாதான் தம்பிக்கு கல்யாணம் நடக்கும்னு இப்படி எல்லாம் பண்ணோம். என் வாழ்க்கை இப்ப உன் கையில தான் இருக்கு ஸ்வேதா. நீ மேடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான்
நான் கௌதம் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ முடியும். இப்ப நாம டிராமா பண்ணாதான் சரியா வரும். சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? தெருவுல அனாதையா கடந்த உன்னை போய் வளர்த்தம் பத்தியா? எங்க புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். ஒரு வாயிலா ஜீவனை வளர்த்திருந்தா கூட அது நன்றி விசுவாசத்தோட வாலாட்டிக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா உனக்கு நன்றியும் இல்ல, மனசாட்சியும் இல்ல. நாங்க உன்னை ஏமாத்திட்டோம், துரோகம் பண்ணிட்டோம்னு சொல்றியே. ஆனா உண்மையான துரோகம் யார் பண்ணது? நீதாண்டி. எங்களுக்கு நீதான் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. நாங்க சோறு போட்டு வளர்த்த பொண்ணாச்சே, எங்க பேச்ச கேக்கும், நாங்க சொன்னதை செய்யும்னு நினைச்சோம் பத்தியா? அதுக்கு நல்ல பாடத்தை எங்களுக்கு கத்து கொடுத்துட்டமா. உன் செருப்பால எங்களை அடிச்சு எங்களுக்கு புரிய வச்சுட்ட. அத்தை ஸ்வேதாவா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க பயங்கரமா நடிக்கிறாங்களே. கண்மணி, இனிமே இவகிட்ட கெஞ்சிருது செவுத்துக்கிட்ட பேசுறதுக்கு சமம். இவளை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம். ஏமாந்ததுக்கான தண்டனைய நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். எப்படி நம்ம வெளியில போனா கல்பனா அம்மாவும் அவங்க குடும்பமும் இவ பண்ண வேலையால நம்ம மானத்தை வாங்க போறாங்க. பூமிகாவும் அவ ஆசைப்பட்டவனோட சந்தோஷமா வாழ போறது இல்ல. நாமளும் அவமானப்பட்டு பூமிகாவோட வாழ்க்கையும் வீணா போனதுக்கு அப்புறம் நாம ஏன் வாழணும்? சொல்லு, நாம ஏன் வாழணும்? பேசாம நம்ம 3 பேரும் இங்கேயே இப்பவே செத்து போயிடுவோம். என்ன அத்தை செத்துருவோன்னு சொல்றாங்க? நடிப்பு ஓவரா போகுதே. என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா, நாம செத்துடுவோம்னு சொல்றேன். நம்ம 3 பேரும் செத்து போயிடுவோம். இவ மட்டும் நம்ம பாவத்தை கொட்டிக்கிட்டு அவ விருப்பப்பட்டவனோட அவன் நல்லா இருக்கட்டும். ஒரு பூக்க பார்த்தா பாட்டி நம்மள கொன்னுடும் போலயே. இல்ல பாட்டி, நான் சொல்றது எனக்கு புரியுது பூமிகா. நீ என்ன சொல்ல வரேன்னு இப்ப எனக்கு நல்லாவே புரியுது. இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதா? நான் ஏற்கனவே நம்ம கொளுத்திக்கிட்டு சாகிறதுக்கு 5 லிட்டர் கெரசினை வாங்கி வச்சிருக்கேன். அம்மா கடவுளே. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நல்லா நீடி வாழணுமா 2 பேரும். 2 பேரும் அப்படியே அக்னிய பிரதட்சணமா வாங்க. மடி வலது கால் எடுத்து அம்மி மேல வைமா. அம்பி, அந்த மெட்டியை வாங்கி பொண்ணுக்கு கட்ட விரலுக்கு பக்கத்துல இருக்கிற விரல்ல போடும். அப்படிதான். கல்பனா, கிளம்பிட்டீங்களா? நான் வெளியே போயிட்டு வரட்டுமா? சரிங்க. மாம்,
மேடி வா ஸ்வேதா. என்னம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மாம், ஸ்வேதா இஸ் crying. என்னம்மா உங்க அம்மா அக்கா பாட்டி எல்லாம் உன்னை இங்க விட்டுட்டு போறாங்களேன்னு வருத்தமா இருக்கா? வருத்தப்படாத, இது எல்லார் பொண்ணோட வாழ்க்கையிலயும் நடக்கிறதுதான். நாங்க உன்னை நல்லா பாத்துக்குவோம். உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்ப நீ வீட்டுக்கு போயிட்டு வா. நாங்க யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டோம். எனக்கு அப்புறம் என் பிள்ளைய பாத்துக்க யாருமே இல்லையேன்னு தவிச்சிட்டு இருந்தேன். சாமி மாதிரி நீ வந்துட்ட. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. எல்லார் போலயும் என் பையனும் மாறிடுவான்.